வாங்கி அகைன் வெல்கம் டு கன்ஃபியூஷன் ரூம். எப்படி இருக்கீங்க? இந்த வாட்டி ஸ்லோவா சொல்லுவீங்களா ஃபாஸ்டா சொல்லுவீங்களா? எப்படியாவது சொல்லுவோம், ஆனால் எப்படி சொன்னாலும் நீங்கள் அதை பண்ணிடுங்க. ஓகே ஐயா கொஞ்சம் பார்த்து பண்ணீங்க, ஏன்னா எனக்கு பிடிச்ச பேரு எப்படியாவது அவரை நான் ஜெயிக்கணும். கண்டிப்பா. ஓகே சிவாங்கி, உங்களோட ஏன் கேப் விடுறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஃபாஸ்டா பேச வராதான்? ஓகே சிவாங்கி ரெடியா? ரெடி. நோட் பண்ணிக்கோங்க. இருங்க ஃபர்ஸ்ட் ஊ போறேன். ஓகே ஓகே. பட்டை ஒரு துண்டு, ஏலக்காய் 2 நம்பர்ஸ், கிராம்பு 2 நம்பர்ஸ், சோம்பு 1 டீஸ்பூன், பூண்டு 5, இஞ்சி 1 துண்டு, பச்சை மிளகாய் 2, முந்திரி 10, கசகசா 2 டீஸ்பூன், பொட்டுக்கடலை 2 டேபிள் டீஸ்பூன், தேங்காய் துருவல் அரை மூடி, தனியா தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 10. நான் சும்மா தான் சொன்னேன் ஃபாஸ்டா பேசுங்கன்னு. அதுக்கு இஞ்சி 1 துண்டு, இஞ்சி ஒண்ணு பண்டா. பச்சை மிளகாய் 2. டின்னர் சாப்பிட்டீங்களா சிவாங்கி? டின்னர் சாப்பிட்டேன். முந்திரி 10, கசகசா 2. இருங்க முஞ்ச. ஓகே சிவாங்கி, இப்போ நீங்க படம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூங்க. ஓகே, நீங்களும் அஸ்வினும் கண்டிப்பா ஏதோ ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம்ல கேட்டா கண்டிப்பா பண்ணுவீங்களா? பண்ணுவோம். அவங்களுக்கு நீங்க தங்கச்சி கேரக்டர் பண்ணணும். உங்க 2 பேரும் கேரக்டர் முடியாது, ஹீரோயினா கொடுங்க. அவருக்கு ஏத்த ஹீரோயின். உருளைக்கிழங்கு 2, தயிர் அரை கப், லெமன் ஜூஸ், கொத்தமல்லி, உப்பு. சிவாங்கி மொத்தம் எத்தனை எழுதிருக்கீங்க? 15. சூப்பர். சரி, இந்த 15 வச்சு ஏதாவது ஒரு டிஷ் சமைச்சா உங்களுக்கு ஓகேவா? ஏன்னா அந்த பையன் கொஞ்சம் திறமைசாலிங்க, எப்படியாவது அவரை கொஞ்சம் புஷ் பண்ணி வந்துடலாங்க. ஓகே சிவாங்கி, நான் இப்போ உங்களுக்கு செய்முறை சொல்ல போறேன். தயவு செஞ்சு உங்களோட பேடை க்ளோஸ் பண்ணிடுங்க. 2 வரி பாடுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. ஒரு பொண்ணு ஒன்னதான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு ஆனதும் பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கவும். தனியா தூள், மிளகாய் தூள் சேர்த்து சிறிது நேரம் வதக்கி தனியாக எடுத்து ஆறவிடவும். அஸ்வின் உங்களை நம்பிதான் இருக்காரு, தயவு செஞ்சு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஆறியதும் மிக்சியில் அரைத்துக் கொள்ளவும். கடாயில் எண்ணெய் சேர்த்து வெங்காயம் சேர்ந்து வதக்கி பின்பு காய்களை சேர்த்து வதக்கவும். பின் மசாலாவை கலந்து சிறிது நேரம் வேக விடவும். இறுதியில் தயிரை கடைந்து இதில் சேர்க்கவும். சிறிதளவும் எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்துவிட்டு அடுப்பை அணைத்து இறக்கிவிடவும். இத்துடன் உங்களுடைய டிஷ் முடிவடைந்தது. இப்படி சொன்னா நான் எப்படி நான் அவரை ஜெயிக்க வச்சு எப்படி நான் ஒரு டைட்டில் வாங்கி கொடுப்பேன்? ஓகே சிவாங்கி, அஸ்வினோட லைஃப் உங்க கையில தான் இருக்கு. எனக்கு எலிமினேஷன் டாஸ்க் வேற, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஐயோ, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.